பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. படம் எப்படி இருக்குது, ஸ்டோரி எல்லாமே தெரியும். ஆனால் மற்ற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அதாவது பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவில் என்னதான் இந்த படத்தை மொக்க படம், இந்தி திணிப்புக்கு எதிராகவே இல்லை, ஃபேக் ஸ்டோரி அப்படி இப்படின்னு சொன்னாலும் படம் என்னமோ ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 90% தேட்டர் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டோரியை பற்றி பார்த்துட்டு வந்தவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கொடுத்த ரிவ்யூலாம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் டே பை டே அவங்களோட பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்கும். தேர்ட் டே பராசக்தி மூவியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, கதை என்னமோ இந்தி திணிப்புக்கு எதிரானது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின தமிழ் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரோட ஸ்டோரியாவது எடுத்து இவங்க ஸ்டோரியாக கதையாக பண்ணியிருக்கணும். இவங்க இதில் வந்து ஒரு வியாபாரம் இருக்குன்ட்டு தெலுங்குலேயும் இந்த படம் ரிலீஸ் பண்ணது பெரிய தப்பாக போயிடுச்சு. இப்போது தமிழ்லேருந்து ஒருத்தங்க போராடினாங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழ் மக்கள் போராடின மாதிரி தானே காட்டணும். ஒரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதும் அந்தந்த ஊர் மக்கள் இந்திக்கு எதிராக போராடின மாதிரி காட்டி வச்சுருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. சரி, எடுத்துக்கிட்ட கதையாவது ஸ்ட்ராங்காக சொன்னாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அண்ணாவே ஹிந்தி படித்தா தெரியுமா அப்படின்னு சொன்னபோது என்ன ஆகுன்னா, அங்கே கொஞ்சம் தமிழ் பற்று குறைஞ்சி ஓகே இது நம்ம ஒரு மூவிக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஒரு மூவியோட சக்ஸஸே எந்த அளவு நம்ம அந்த மூவியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோமோ, இன்கேஸ் நம்மளே அந்த மூவியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோண தான் அந்த மூவியோட சக்ஸஸ் ரேட்டே அதிகமாகும். இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, இந்தி மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. அந்த சீனாகட்டும், சிவகார்த்திக்னு உட்காந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் உங்களுக்கு ஆதாயம் இருந்தால் நீங்கள் ஹிந்தி படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம், திணிக்க மட்டும்தான் கூடாது. அந்த விஷயத்தை இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு படத்தில் எந்த அளவுக்கு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக காட்ட முடியும். இப்போ ரவி மோகனை பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டியிருக்காங்க. இங்கே ஹீரோ தான் மொக்கையாக இருக்குது. ஹீரோவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்லிருப்பார் போல இருக்குது, எந்த அளவுக்கு ஹீரோக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கோ எனக்கும் அந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டார் போல இருக்குது. ஹீரோக்கு நிகராக இவருக்கு ஸ்க்ரீன் பிளேஸ் வச்சிட்டாங்க. ஆனால் இங்கே ஹீரோ வந்து 2-3 பேர் இருக்காங்க. ஹீரோட தம்பி அதர்வா இருக்கார், ஹீரோ இருக்கார், ஹீரோயின் இருக்காங்க, அப்புறம் இன்னும் அவங்களோட புறநான ஒரு டீம் இருக்கும்போது எல்லாருக்கும் சீன் வைக்கும்போது ஹீரோட சீன் கம்மியாயிடுச்சு. ஆனால் வில்லன் ஒரு ஆள். ஸோ வில்லனோட ஐப் அதிகமாக இருக்குது, ஹீரோ ரொம்ப கம்மியாகிடுறாரு. ஆனால் ஃபைனலாக அதையும் கெடுத்து விட்டாங்க. அதில் ஒரு சீன் ஒன்று வரும், இவங்க 2 பேர் சண்டை போட்டு முடிக்கும்போது நான் போனாலும் இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு ரவிமோகன் சொல்கிற மாதிரியும் சிவகார்த்திகேயன் என் பேரம்பேத்திங்க வருவாங்கன்னு. இது தமிழ் இந்தி பிரச்சனை மாதிரி ஆகிடுது. இந்த மூவியில் ரவிமோகன் வந்து ஒரு போலீஸ்காரரு, அவருக்கு வேறு மோட்டிவ் இருக்குது. அதாவது மேலிடத்துல சொன்னதை ஒபேத ஆர்டர் இருக்குது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிடுறாங்க, தமிழ் இந்தி பிரச்சனை மாதிரி அந்த சீனை காட்டிட்டாங்க. படம் முழுக்க போராடினது மாணவர் அமைப்பு. அப்போ எண்டிங் ஸ்கோர் அவங்களுக்கு தானே கொடுத்து முடிக்கணும். இவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, முழுக்க போராடினது மாணவர் அமைப்பு, வேற ஒரு கட்சி வந்து இவங்கள பாவம் பார்த்து விட்ற மாதிரி விட்டுருக்காங்க. ட்ரெயின் போனால் போயிட்டு போகுது, மாணவர்கள் தான் வேணும், மாணவர் மேலே கேஸ் போடாமல் விட்டதே நாங்கள் தானே வேற ஒரு கட்சி வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு. கடைசியாக எல்லாருக்குமே என்னடா இப்படி முடிச்சிட்டிங்க அந்த ஃபீலிங் வந்துடுச்சு. இது ஹிட் மூவியான்னு கேட்டால் ஹிட்டு தான் படம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே இதுக்கு வேறு ஒரு கன்க்ளூஷன் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.